ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்கள் அனைவரும் இந்த காலை வேளையிலே அன்புடன் அப்பா அந்த நிகழ்ச்சிக்கு மே மாத வாக்குத்தத்த செய்தியோடு சந்திப்பதில் தேவனுக்கு மகிமையை செலுத்துகிறேன். ஒரு புதிய மாதத்தை தேவன் நம் வாழ்விலே தொடங்கி இருக்கிறார். இந்த மாதம் தேவன் நம்ம ஊழியத்தை சேர்ந்தவர்களுக்கு கொடுக்கிற ரேமா வார்த்தையை பார்க்கலாமா? சங்கீதம் 138:8, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. இந்த மாதம் தேவன் உங்களுக்கு சொல்கிற வார்த்தை, மகனே மகளே கலங்காதே திகையாதே, நான் உனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறேன். இந்த நிச்சயம் தாவீதுக்கு இருந்தது போல இன்றைக்கு நமக்கு இருக்கிறதா என்று நம்ம உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். கர்த்தர் வாக்குத்தத்தத்தை எவ்வளவோ நம்ம லைஃப்ல கொடுக்கிறாரு. ஆனால் சில நேரங்கள்ல எதிரான சூழ்நிலைகள் இருக்கும் பொழுதோ, நம்மளால நம்ப முடியாத சில காரியங்கள் இருக்கும் பொழுதோ, எங்க நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இருந்துடுறோம். ஆனா தாவீது சொல்றாரு, இந்த 138 ஃபுல்லா நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, கர்த்தாவே முழு இருதயத்தோடும் துதிப்பேன், எல்லாருக்கும் முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன், என்றால் நீர் என் வாழ்விலே செய்ய நினைத்தது யாராலும் தடை செய்ய முடியாது. 138 தொடர்ந்து படிச்சு பாத்தீங்கன்னா 3ல பாருங்க, நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். எத்தனையோ விதத்துல தேவன் நமக்கு வாழ்க்கையில எவ்வளவோ ஹெல்ப் பண்ணி தான் இன்னைக்கு நம்ம இந்த சூழ்நிலையில வந்திருக்கிறோம். அதை யாரும் மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட தேவன் எனக்கு தொடர்ந்து எப்படி செய்யாமல் இருப்பார் என்று தாவீது விசுவாசித்தது போல இன்றைக்கு நீங்கள் விசுவாசிக்கும்படி இந்த மே மாதம் தேவன் இந்த வார்த்தையை உங்களுக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் சொல்ல போறீங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி? ஆமென். ஏனென்றால் யாவையும் அப்படிங்கிற அந்த வேர்டு ரொம்ப முக்கியம். ஏதோ ஒரு சில விஷயங்கள் நடக்குங்க, சில விஷயங்கள்லாம் அப்படியே விட்டுருவார் போல அப்படின்னு ஏன் அப்படி நினைக்காதீங்க. ஏனென்றால் அவர் மனிதன் அல்ல. அவர் என்னால இவ்வளவுதான் செய்ய முடிஞ்சிச்சு, இல்ல அப்ப நான் சொல்லும் போது எனக்கு அந்த கெப்பாசிட்டி இருந்துச்சு, வல்லமை இருந்துச்சு, இப்ப அப்படி இல்ல இப்ப சூழ்நிலை அப்படி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நழுவுறவர் கிடையாது, பொய் சொல்றவர் கிடையாது, மாறுகிறவர் கிடையாது. எந்த சூழ்நிலையிலும் அவர் வார்த்தையை மாத்திரம் நம்ம பிடித்து கொண்டால் போதும், நம்ம விசுவாசித்து அவரோட கோஆபரேஷன் பண்ணா போதும், அது 100% நடக்கும்படி செய்வார். இன்னும் சொல்ல போனா அதற்கான விசுவாசத்தை அவரே உங்க வாழ்வில் தொடக்கி இருக்கிறார், அவரே அதை முடித்து வைப்பார். அதனால வசனம் சொல்லுது பாருங்க, இங்கிலீஷ்ல அழகா சொல்றாங்க, you keep every promise you have every made to me. எல்லா ப்ராமிஸும், எவ்ரி ப்ராமிஸ் ஆண்டவர் என் வாழ்வில் நிறைய ப்ராமிஸ் கொடுத்திருக்காரு. அது எந்தெந்த நேரத்துல எந்தெந்த டயத்துல நடக்கணும்னு அவருக்கு தெரியும், அதை அவர் செய்து முடிப்பார். தொடர்ந்து பாத்தீங்கன்னா சில வசனங்கள் உங்களுக்கு பிலிப்பியன் 1:6 பாத்தீங்கன்னா, உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்த முடிய நடத்தி வருவார். உங்களில் ஒரு நற்கிரியை தேவன் தொடங்கி இருக்காரா? தேவன் செய்கிற எல்லா கிரியைகளுமே நற்கிரிகள் தான். அவர் தான் எல்லா நன்மைக்குமே ஊற்றா இருக்கிறாரு. அப்ப நம்ம வாழ்விலை தொடங்கினவர் அப்படியே நடுவில் விட்டுட்டு போறவர் அல்ல. அவர் நல்லவர், அவர் அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் சொன்னதை அவர் செய்து முடிப்பார் என்று நம்ம தொடர்ந்து என்ன பண்ண வேண்டும், நம்பணும். அதனாலதான் 138 தொடர்ந்து தாவீது சொல்றாரு, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்னு சொல்லிட்டு, கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவரே உங்களுடைய கிருபை என்றென்றைக்கு இருக்கு. இந்த உலகத்துல என்றென்றைக்கும் மாறாம இருக்கிறது அவருடைய அன்பு, அவருடைய கிருபை, அவர் வார்த்தை மாத்திரமே. ஆகவே அதை பிடித்துக் கொள்கிற நாம் பாக்கியவன்கள். தொடர்ந்து உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. நீங்க நெகிழ விட மாட்டீங்க, நீங்க தொடர்ந்து செய்வீங்க, நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே அது கண்டிப்பா நடக்கும். அதை எல்லாரும் பார்த்து வியப்பாங்க, ஆச்சரியப்படுவாங்க. இந்த மே மாதத்திலே தேவன் உங்களுக்கு சொன்ன எல்லா வார்த்தையும் முடித்து வைப்பார்னு சொல்லி நீங்க இந்த வார்த்தை விசுவாசித்துக் கொண்டே இருங்கள். அதை அப்படியே உங்கள் கண்கள் காணும்படி செய்வார். நீங்களும் தாவீதை போல சொல்லுங்க, உங்களுடைய எந்த சூழ்நிலையா இருந்தாலும் எனக்கு எவ்வளவோ தேவன் செஞ்சிருக்காரு. 138 பேலன்ஸ் இருக்கிற வசனங்களை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, அவருடைய மகிமை, அவர் எவ்வளவு பெரியவர். 6:7 பாருங்க, கர்த்தர் உயர்ந்தவரா இருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டு மேலவனை தூரத்திலிருந்து அறிகிறார். இப்படி ஒரு நல்ல தேவன் எப்படிங்க என்னை கைவிடுவாரு? இப்படி ஒரு உண்மையுள்ள தேவன் எப்படிங்க என்னை கைவிடுவாரு? எவ்வளவோ விஷயங்கள் என்னை காப்பாற்றி வந்த தேவன் தொடர்ந்து என்னை வாழ வைப்பார்னு தாவீதை போல நீங்க என்ன பண்ணணும், விசுவாசிக்க வேண்டும். சில நேரங்கள்ல சந்தேகங்கள், குழப்பங்கள், பயங்கள் வரும் பொழுது நடந்த பழைய அதிசயங்களை, அற்புதங்களை, சாட்சிகளை ரிமெம்பர் பண்ணி பாருங்க. இந்த மே மாதம் ஓடக்கூடிய பேலன் ஆட்டோமேட்டிக்கா வரும். இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள், டெய்லி சொல்லிக்கிட்டே இருங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எவ்ரி ப்ராமிஸ், ஒவ்வொரு வார்த்தையும் எதுவுமே பொய்த்து போகாது. ஏனென்றால் பொய் சொல்ல அவர் மனுஷன் அல்ல, மனமாற ஒரு மனுபுத்திரன் அல்ல. ஆகவே இந்த மே மாதத்திலே அவர் செய்து முடிப்பார். ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறேன். அந்த விசுவாசம் ஏற்கனவே அவர் சிலுவையிலே செய்து முடித்ததை என்னை எடுக்க வைக்கும். அதை எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். ராஜாக்கள் கூட வியந்து போற்றுவார்கள். என்றால் அவர் மகிமையுள்ள தேவன், அவர் பெரிய தேவன், அவர் வல்ல தேவன் என்பதை நானும் அறிவேன், உலகமும் அறிந்து கொள்ளும் என்று சொல்லி தொடர்ந்து முன்னேறி செல்லுங்க. எத்தனை பேர் இந்த மே மாசம் அப்படி இருக்க போறீங்க? ஆமென். ஜெபிக்கலாம்.
ஹல்லேலூயா. அப்பா, இந்த அருமையான நேரத்திலே அப்பா இந்த வாக்குத்தத்தத்தை அவர்கள் இருதயத்தில் ஆழமாக நீர் ஆண்டவரே விதையாக விதைத்திருக்கிறேன். நன்றி. ஒவ்வொரு நாளும் இந்த மே மாதத்திலே சொல்லிக் கொண்டே இருக்கட்டும். எந்த எதிரான சூழ்நிலைகள் வந்தாலும் என் தேவன் பெரியவர், உயர்ந்தவர், அவர் உண்மையுள்ளவர். அவர் சொன்னதை அவர் செய்து முட்டிப்பார், யாவையும் செய்து முட்டிப்பார். என் ஆவி, ஆத்துமா, சரீரம், குடும்பம், கையின் பிரயாசம், பொருளாதாரம் எல்லாவற்றிலும் எந்தெந்த விஷயம் எல்லாம் அவர் சொல்லியிருக்காரோ அது அப்படியே நடக்கும், அப்படியே நடக்கும். நான் விசுவாசிக்கிறேன். நீங்க ஒருவரும் சொல்லட்டும், எடுத்துக்கொள்ளும் இயேசு நாமத்திலே. ஆமென். ஹல்லேலூயா. மே மாதம் உங்களுக்கு அற்புதம், ஆச்சரியம் நிறைந்த எல்லா வாக்குகளும் நிறைவேறுமாக இருக்கட்டும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களை ஆசீர்வதிக்கப்பட்ட